உலகில் வாழுகின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் மொழி ஈகியர்களுக்கு எனது அகவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது சிந்தனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரே நாடு ஒரே மொழி என்ற ஒரு கொள்கையானது உள்நாட்டு வெளிநாட்டு பண முதலைகளின் கொள்கையாக இருக்கிறது. இந்த கொள்கையை செயல்படுத்துவதுதான் இந்த ஆளும் அரசுகள் ஒவ்வொரு நாட்டிலும் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உள்நாட்டு வெளிநாட்டு பண முதலைகள் எளிதாக சுரண்டுவதற்கும் வருமானத்தை பெருக்குவதற்கும் மக்களை ஏமாற்றுவதற்கும் பயன்படுகின்ற ஒரு எளிதான வழிமுறையாக இந்த ஒரே நாடு ஒரே மொழி என்ற கொள்கையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையில் இந்தியா ஒரு நாடு அல்ல, இது ஒரு தீபகற்பம். இது இந்திய ஒன்றியம். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் பிரிவு உறுப்பு 1 தெளிவாக சொல்லுகிறது, இந்திய ஒன்றியம் என்று சொல்லுகிறது. பல நாடுகள் ஒன்று கூடி கூட்டாட்சி கொள்கையில் தான் செயல்படுகிறது, ஆட்சி நடைபெற வேண்டும் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு நாடும் ஒரு மொழியும் என்பது அழிவின் கருத்தியலாக ஆயுதங்களாக இருக்கிறது. எனவே இது கருத்தியல் ஆயுதமாக இந்த கொள்கையானது இருக்கிறது. ஒரு மொழி கொள்கையால் உலகில் ஒரு அழிவைத்தான் ஏற்படுத்துகிறதை ஒழிய எந்த விதத்திலும் ஆக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது. அதன் அடிப்படையில் ஒரு மொழி கொள்கை உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல மொழிகளை அழித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜெர்மானிய நாட்டில் ஜெர்மன் மொழியை உருவாக்குவதனால் ஐரிஷ் என்ற மக்கள் மொழியை அழித்தது. இத்தாலிய நாட்டில் இத்தாலி மொழியை பரப்புவதற்காக லத்தீன் மொழியை அழித்தது. நாப்போலியன் மொழியை அழித்தது. பெனின்சியா என்ற மொழியை அழித்தது. அதே போல ஸ்பானிய நாட்டில் கத்தலோன் என்ற ஒரு மொழியை அழித்தது. இப்படி பல்வேறு மொழிகளை அழித்த கொள்கை தான் இந்த ஒரு மொழி கொள்கை. இந்தியாவிலும் இந்தி என்ற ஒரு மொழியை பரப்புவதற்காக இதுவரை 26 மொழிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பேஜ்புரி, மைதிலி, பிரஷ் பாஷா, பந்தோல் கண்ட்ரி, பிரதாப்கர், சோதி, கன்னோஜி, கடுவாலி, குமோனி, ஹரியானி, ராஜஸ்தானி, மார்வாரி, மேவாரி, மால்வி, நிமதி, பகேலி, டோக்ரி, வாடி, லடாக்கி, சத்தீஸ்கரி, கோர்பா, ஜார்க்கண்ட்ஷி, சந்தலி, படுகு, வாக்ரிபோலி, நாகரி போன்ற 26 மொழிகளை இதுவரை இந்தி என்ற மொழி அளித்திருக்கின்றது. அதே போல இப்பொழுது அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த மொழிகள். இந்த இந்தி மொழியினால் அழிந்து கொண்டிருக்கின்ற மொழிகள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, கொங்கணி, மராட்டி, ஒரியா, பில்லி, கோ போன்ற மொழிகள் தற்போது அழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மொழி என்பது ஒரு பண்பாட்டுக்கூறு அளிப்பதை மட்டுமல்ல, மாறாக மக்கள் பொருளாதாரத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சின்ன உதாரணத்திற்கு, பல மொழிகள் இருக்கின்ற பொழுது ஒரு மொழியில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு சின்ன விளம்பரமானது பல மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்படுகின்ற பொழுது பல நபர்களுக்கு அது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இப்ப ஒரு மொழியை கொண்டு வருகின்ற பொழுது பல மொழிகளில் பணியாற்றிய அந்த நபர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. இதனால் ஒரு பொருளாதார தடையை இந்த ஒரு மொழி கொள்கை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனவே இது பண்பாட்டுக்குறை அளிப்பது மட்டுமல்ல, ஒரு பொருளாதார தடையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அழிவின் அடையாளமாகவும் அடித்தளமாகவும் இந்த ஒரு மொழி கொள்கை இருக்கிறது. இது ஒரு ஆக்கம் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய அழிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மொழி கொள்கையை பயன்படுத்துவதனால் இருக்கக்கூடிய விளைவுகளை ஜார்ஜ் ஓர்வெல் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், ஆவணங்கள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும் அல்லது தவறானவை என்று மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நூலும் மீண்டும் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு சிலையும் திரு கட்டிடங்களும் புதிய பெயரிட வேண்டும். வண்ணம் தீட்டப்பட வேண்டும். ஒவ்வொரு தேதியும் மாற்றப்பட வேண்டும்.
இந்த செயல்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நடைபெற வேண்டும். கட்சி எடுக்கும் முடிவுகள், நிகழ்வுகள் சரியானவை. அவை மட்டும்தான் இந்த உலகில் வாழ வேண்டும், வேறு எதுவும் வாழக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கு. அந்த ஒரு பின்னணியில்தான் இந்த ஆட்சியாளர்கள், இந்த பன்னாட்டு உள்நாட்டு முதலாளிகளுடைய வழிநடத்துதன்படி இந்த கட்சிகள் சிந்திக்கின்றது மட்டும்தான் இந்த நாட்டில் நடைபெற வேண்டும். அதனால்தான் இந்தி மட்டும் இந்த நாட்டில் இருக்க வேண்டும், அல்லது சமஸ்கிருதம் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று ஒரு சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அழித்தலுக்கு அரசுகள் துணை போவதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் அவ்வாறு விட்டுவிடாமல் இந்த அரசுக்கு எதிராக அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்துகின்றார்கள். அரசமைப்பு சட்டத்தின் 17வது பிரிவு இந்தி மொழி மட்டும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தையே இதற்கு பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். தோழர் கார்முகில் கூறுவது போல, வட இந்தியாவில் மேல்தட்டு வர்க்க சாதிகளின் மொழியாக இந்தியை ஆட்சி மொழியாகவும் கல்வி அலுவலக மொழியாகவும் திணித்திருக்கிறார்கள். ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் போன்ற மாநிலங்களில் இந்த இந்தியானது திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது மக்கள் மொழியாக இல்லை, இது ஒரு மேல்தட்டு சாதி வர்க்க மொழியாகத்தான் இன்றைக்கு பயன்பாட்டில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வெளியில் சொல்கிறார்கள் வட இந்தியா முழுவதும் இந்தி பரவி இருக்கிறது, இந்தி தான் மொழி என்று வெளியே சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தற்போது அமித்ஷா, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய தலைமையில் ஒரு குழுவானது குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். என்ன கோரிக்கை என்றால், கல்வி நிறுவனங்களில் இந்தி மட்டும்தான் கட்டாயமாக பயிற்று மொழியாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அதுபோல கல்லூரிகளில் ஆங்கிலத்திற்கு பதிலாக இந்தி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். போட்டித் தேர்வுகளில் ஆங்கிலத்தில் வரக்கூடிய வினாக்கள் நிறுத்தப்பட வேண்டும், இந்தி வினாக்கள் மட்டும்தான் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். இந்தியாவில் பணிபுரியும் அதிகாரிகளும் பணியாளர்களும் இந்தியை கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். ஒன்றிய அரசு பணிகளில் தேர்வாளர்கள் இந்தி அறிவை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு இந்திக்கோ அல்லது இவர்கள் கொண்டு வருகின்ற செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கோ இவர்கள் நிதி ஒதுக்குவதை நாம் பார்க்கிறோம். சின்ன உதாரணத்திற்கு, செத்துப்போன சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் 1488 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் உயிருள்ள தமிழ் மொழிக்கு 74 கோடி மட்டும்தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் கேந்திரா வித்யாலயத்தில் மட்டும் 109 இந்திய ஆசிரியர்களை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். ஆனால் 53 தமிழாசிரியர்கள் மட்டும்தான் நியமித்திருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழியை மீட்டெடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழ் மொழியை மீட்டெடுக்க வேண்டும். தமிழ் மொழியை மீட்டெடுப்பதற்கு ஜெர்மானியர்கள் பயன்படுத்திய அதே கருத்திலே நான் பயன்படுத்துகிறேன். ஜெர்மனி முழுமையாக அழியும் வரை ஹிட்லர் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தேசபக்தியை வெளிப்படுத்துகின்றன என்று மக்கள் நம்பினார்கள். ஆனால் ஜெர்மானிய நாடே அழிந்து போனதை பார்க்கிறோம். இதைத்தான் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இழந்த அல்லது பறிக்கப்பட்ட உரிமைகளை கெஞ்சியோ கூத்தாடியோ பெற்றுக்கொள்ள இயலாது, அதை போராட்டங்கள் மூலம்தான் பெற முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் தெளிவாக சொல்லுகிறார். போராட்டம் என்பது ஏதோ ஆயுதங்களை ஏந்தி போராடுவதோ அல்லது தெருக்களில் நின்று போராடுவதோ அல்ல, மாறாக நமது மொழியை ஆற்றல் படுத்துவதாகும். சட்டங்கள் வழியாகவும் திட்டங்கள் வழியாகவும் செயல்படுத்துவதன் வழியாகவும் நமது மொழியை ஆற்றல் படுத்த வேண்டும். அந்த வகையில் நமது தாய்மொழி தமிழ் மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும், ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும். 2023 பிப்ரவரி திங்கள் கேரள உயர்நீதிமன்றம், 2023 ஜூலை தெலுங்கானா உயர்நீதிமன்றம் தங்களுடைய தீர்ப்புகளை தங்களுடைய தாய்மொழியிலேயே வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல நீதிமன்றத்தில் வரக்கூடிய, தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் தமிழ் மொழியிலேயே வெளியிட வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் 17வது உறுப்பை திருத்தி அமைக்க வேண்டும். மாநில மொழிகள் அனைத்துமே ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும். ஆய்வு மொழி தமிழ் மொழியை ஆய்வு மொழியாகவும் அறிவியல் மொழியாகவும் மருத்துவ மொழியாகவும் தொழில்நுட்ப மொழியாகவும் உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்குகின்ற பொழுதுதான்
நாம் அந்த மொழியை ஆற்றல் படுத்துகிறோம். தமிழ் மொழியில் அதிகமான எழுத்துக்கள், அதிகமான ஆய்வுகள் கொண்டு வரப்பட்டு அது வெளியிடப்பட வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தஞ்சாவூரில் செயல்படுகின்ற தமிழ் பல்கலைக்கழகத்தை மேம்படுத்த வேண்டும். அதற்காக நிதிகளை ஒதுக்க வேண்டும். தமிழின் ஆளுமையும் தொன்மையையும் அறிந்து செயல்பட வேண்டும். இதைத்தான் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழ் மொழியின் ஆளுமையை கூறுகிறார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் உலகில் 7102 மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான 11 குணங்கள் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று கூறுகின்றன. காந்தியடிகள் சொன்னார்கள், இந்தியா முழுவதும் ஒரே நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தவிர பிற மாநிலங்களில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் தமிழ் மொழியை கற்றாக வேண்டும் என்று சொல்லி 1966ஆம் ஆண்டு ராணி வார இதழில் ஒரு குறுஞ்செய்தியாக வந்திருக்கிறது. அதே மாதிரி கன்னடியன் அரசு தமிழில் அஞ்சல் தலையை வெளியிட்டிருக்கிறார்கள். சிங்கப்பூரில் தமிழை ஒரு ஆட்சி மொழியாகவும் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் புலவர் கலியபெருமாள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், 1947ஆம் ஆண்டு வரை வெள்ளையர்களை நாம் எதிரிகளாக நினைத்தோம். தற்போது கொள்ளையர்கள், தில்லியில் வாழுகின்ற கொள்ளையர்களை நாம் எதிரிகளாக நினைத்து போராட வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது. ரஜினிஷ் ஓசோ ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், தமிழ் மொழிக்கு மட்டும்தான் சொந்த இலக்கியம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எனவே இப்படிப்பட்ட இந்த பெருமைகளை, இந்த தொன்மைகளை, இந்த ஆளுமையை நாம் தொடர்ந்து வளர்த்தெடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும், பொறுப்பாக இருக்க வேண்டும். எனவே மொழி ஈகியர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துகிறோம் அல்லது மாலையிடுகிறோம், அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக போராடி தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்களோ அதற்கு நாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் நாம் இந்த மொழியை ஆளுமைப்படுத்த வேண்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை வரிகளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். ஆரியம் என்ற ஒரு செத்து மொழியின் மெய் அழுக்கில் பழுத்த இந்தி மொழியே, பாரியம் தமிழ் குருதியிலே நீ பாய நினைத்ததென்ன இந்தி மொழியே, கூறிய வாளுடை திராவிட மக்கள் தம் கூட்டம் சிறியதல்ல இந்தி மொழியே, கார் முகில் முழக்கமென முரசொலி கேள், பெருங்கடலென திராவிடர் படை இணைப்பார். நன்றி, வணக்கம்.